இதாயத்துல்லா உங்கள் அரசு தான் நிறைய மின்வெட்டிலேருந்து பாலியல் வன்கொடுமையிலேருந்து நிறைய புகார்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. எதிர்க்கட்சிகள் விடாமல் போட்டு விமர்சனத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் ஏற்கப்பட வேண்டியது அவங்களுடைய கடமை. அதனால தான் அவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க. ஆளுங்கட்சி இதை தடுக்கணும், அதுக்குள்ள முயற்சிகளை அவங்க செய்கிறாங்க. கோயம்புத்தூரில் இதே ஒரு பாலியலில் அடுத்த நாளே கண்டுபிடிச்சாங்க. அதுக்கான இப்போ உடனடி தண்டனை எப்படி திமுக ஆட்சியில் மிக விரைவில் அதிமுகவோட தண்டனைகள் உடனுக்கு உடனே சில மாதங்களில் நடந்துச்சோ அதே மாதிரி இது நடக்குது. இப்போ இந்த குற்றங்களுக்கு அதிமுக காலத்தில் பொள்ளாச்சி உள்பட பல குற்றங்கள் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், துப்பாக்கி சூடா தூத்துக்குடியாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு சாத்தாங்குளம் ரெட்டை கொலையாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா காலங்களிலும் என்ன சொல்லுவாங்கன்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சி மேலே விமர்சனம் வைப்பாங்க. இது வைக்கணும், வைக்கக்கூடாதுலாம் யாரும் சொல்லலை. ஆனால் எல்லா காலங்கள்லையும் இது நடந்திருக்கு. அதுக்காண்டி அந்த கட்சியை குறை சொல்ல முடியாது. இப்போ ஒரு சின்ன இது சொல்கிறேன். 5 ஆண்டுகளில் கொலைகள் 8900, இரட்டை கொலைகள் 3720, பாலியல் வன்முறைகள் 20500. அது எந்தெந்த வருஷம் எவ்வளவுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்காண்டி திமுக நான் கூட சொல்ல விரும்பல. அதெல்லாம் உங்களுக்கு அந்த பங்கு அல்ல, எல்லாரும் நான் தான் சொல்ல வர்றேன். அதுக்காண்டி நான் உண்மையை பேசணும், நேர்மையை பேசணும். ப்ளீஸ் ஜீவசாரத்தை நான் முடிச்சுக்கிறேன், நீங்க நிறைய பேசுங்க. இல்ல நீங்க பேசுங்க, நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன். சொல்லுங்க. 2021 1597, 2575, 2023 1562, 2024 1488. அதே மாதிரி கற்பழிப்பு எவ்வளோன்னு சொன்னா 2019 இருந்து 2025 வரை 500 600 ஒரு நாளைக்கு 1 2ங்கிற அளவுக்கு ஆண்டில் வந்திருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்காண்டி நான் திமுகவையும் கூட சொல்ல முடியாது, நீங்கள் அதிமுகவும் கூட சொல்ல முடியாது. அந்த ஆட்சி நடவடிக்கை எடுத்தாங்க தான். நம்ம ஏன் அதிமுக விமர்சனம் பண்ணோம்? அவங்க நடவடிக்கை எடுக்கல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நான் திரையில தான் பார்த்தேன்டாரு, சாத்தாங்குளம் ஆமா டிவியில பார்த்தேன்டாரு. அதே மாதிரி உங்களுக்கு சாத்தாங்குளம் விஷயத்துல அவங்க தவறு செஞ்சாங்க, பொள்ளாச்சி விஷயத்துல மறைக்க முயற்சி பண்ணாங்க, இதுதான் தவறு. அதே மாதிரி விவசாய மாணவிகள் 4 பேர் பஸ்ல எரிச்சு கொல்லப்பட்டாங்க. செஞ்சது யாருன்னா அதிமுகவினர். இப்ப திமுகவினர் செஞ்ச தவறுகள்னா அதை நாம கண்டிச்சாகணும். தாவேகாவினர் செஞ்சாலும் அவங்க தண்டிக்கணும். இந்த சமூக குற்றங்கள் நடக்குது. இல்ல அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்க மகளிர் தின வாழ்த்துல பெண்கள் பாதுகாப்பு வீடியோ போடுறீங்க, அதே மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு அடுத்த நிமிடமே இதெல்லாம் மாறிடும், சட்டம் ஒழுங்கு விஷயத்தை நாங்கள் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றீங்க. வந்ததுக்கப்புறம் இவ்வளோ நடக்குதே, அப்போ நாங்கள் கேள்வி கேட்காம எப்படி அவகாசம் கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க. வந்தோடனே அடுத்த நிமிஷமே முடிச்சிருவோம், எல்லாத்தையும் முடிச்சிருவோம்னு சொல்லி ஏதாவது இல்லை சொல்லியிருக்காரு. இல்ல ஷாம் கூட குறிப்பிட்டார்ல, சொல்லியிருக்காரு. இல்ல ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நிமிடமேலாம் சொன்னார் சார். அதனால அப்படி சொல்லியிருந்தாருன்னா தவறு. அது விஜய் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் தவறு. அதனால யாராலும் செய்ய முடியாது. ஏன்னா அரசியல் யந்திரம். அதே மாதிரி இதுக்கு எந்த ஆட்சி காலத்திலையும் காவல்துறை இருக்குது, கோர்ட் இருக்குது. அந்த ரெண்டு தான் மெயின். இதுல இப்ப நான் எப்படி கேட்கிறேன், இல்ல திரு திமுக ஆட்சியில காவல்துறை அதிகாரிகளின் கைகள் கட்டப்பட்டிருக்கு, அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை, அதனால இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குதுன்னு சொன்னாரு திரு விஜய். இன்னைக்கு அவர் தான் பார்த்து எல்லாமே ஒரு அறிவிப்புகள் வருது, போலீஸ் IPS ஆஃபீஸர்ஸ்ல இருந்து எல்லா நியமனமும் அவர் தான் பண்றாரு. சேலத்தில் நீங்கள் ஒரு பொள்ளாச்சி சொல்கிறீங்கல்ல, பொள்ளாச்சி மாதிரி சேலத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 50 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்க வீடியோ எடுக்கப்பட்டு ஒரு பொள்ளாச்சி சம்பவம் மாதிரியே ஒன்று நடந்திருக்கு. தாவேகா நிர்வாகி தான் அதில் சம்மந்தப்பட்டவராக இருக்கிறார். அதே மாதிரி அம்பாசமுத்திரத்தில் ஒன்று நடந்திருக்கு, சிவகங்கையில் ஒன்று நடந்திருக்கு, சங்கரன்கோவிலில் ஒன்று நடந்திருக்கு, சென்னையில் இங்கே ராயபுரத்தில் ஒன்று நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய நடக்குது. அதெல்லாம் தாவேகா நிர்வாகிகளே சம்மந்தப்படுறாங்க, கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. நீ ஒரு 10 விஷயம் சொல்லிட்டு தாவேகா நிர்வாகிக்கிறீங்க. 1-2 விஷயம் தாவேக்குன்னா அது உடனடியாக வெளியே அவங்க கைது செய்யப்படுறாங்க. அதையும் தான் நான் சொல்ல வரேன். அவங்க கைது பண்றாங்க, கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், காவல்துறை அதிகாரிகளின் கைகள் கட்டப்பட்டிருந்துச்சு திரு ஸ்டாலின் காலத்துல, இப்பதான் சுதந்திரமா செயல்படக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கிட்டாங்களே, அப்புறம் ஏன் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்கிறேன். அப்போதும் கட்டப்படலை, இப்போதும் கட்டப்படலை. நான் விஜய் சொன்ன குற்றத்தை உங்ககிட்ட கேட்க முடியும். நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்கங்க. கண்மூடி யாரும் இருக்க போறது கிடையாது. திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, தாவேகா ஆட்சியா இருந்தாலும் சரி, சட்டம் தன் கடமை செய்யும். இங்க கொஞ்சம் விரைவா நடக்குது. இங்க இந்த நேற்று நடந்த சம்பவம், கும்பகோணம் சம்பவம், உடனடியாக ஆள் பிடிக்கப்படுறார்கள்.
அதே மாதிரி கோயம்புத்தூர் சம்பவம் உடனே பிடிக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி மக்களே பிடிச்சு அங்க அடிச்சு உட்கார வச்சிட்டாங்க. பிடிக்கப்படுகிறார், அதாவது பிடிக்கப்படுகிறார்கள், இல்லைனாலும் பிடிக்கப்படுவார்கள். இது எல்லா காலங்களிலும் நடக்கிறது தான். மக்கள் வந்து பிடிச்சு கொடுக்கறதும் உண்டு. அதனால எல்லா காலம் மாற முடியாது, எல்லா காலங்களையும் நடக்கிறது. கண்டிக்க வேண்டியது கண்டிக்கணும், தண்டிக்க வேண்டியது தண்டிக்கணும். அது வந்து தாவேக ஆட்சியா இருந்தாலும், திமுக ஆட்சியா இருந்தாலும், அதிமுக ஆட்சியா இருந்தாலும். ஆனா இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் வந்து இந்த ஆட்சியில தான் நடக்கும், அந்த ஆட்சியில் நடக்காதுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது தனி மனிதனுடைய குற்றம். தனி மனித குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு. நீங்கள் நடத்தும் ஈவு இரக்கமற்ற காட்டாட்சி வீழ்வது உறுதி அப்படின்னு திமுக பேசுறாங்க. தேர்தல் நேரத்தில் நான் சொல்றேன், அதிமுகவுடைய தவறுகளை பூரா பாலியல் வழக்கு எல்லாத்தையும் திமுக சொல்லியா, திமுக மீது விஜய் வைக்கலையா? சார், இது தேர்தலில் ஒவ்வொரு ஆட்சியை பிடிப்பதற்கு அவர்கள் மீது குற்றம் சுமத்துவது. இப்பவே குற்றம் சுமத்துறோம். இப்போ ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு சூழல். 6 மாசம் ஆனால் தான் அப்புறம் ஏதாவது நடக்கும். இப்பவே நாம எப்படியாவது 3 மாசத்துல முடியுமா, 3 மாசம் தொடருமான்னு கேட்கிறோம்ல. இந்த கேள்வி வருது இல்லையா? 6 மாசம் கொடுத்துட்டு 3 மாசம் தொடருமான்னு சொல்லணும்ல. இன்னைக்கு தரா சாமி சொன்னார் இல்லையா, காமராஜர் சொன்னது, அண்ணா சொன்னது. அண்ணாவே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, புதுசா மணப்பெண் வந்தா அஞ்சரைப்பட்டி எங்க இருக்குன்னு தெரியாது, அத்தை யாரு மாமியார் யாரு, அதாவது அவங்களுக்கு மணமகனுக்கு யாரெல்லாம் தெரியாத காலம் தான். அதனால அதுக்கு உயிரோட இருக்கணும்ல. இப்ப மின்வெட்டு தொடர்பான நிர்வாகம், கவர்னன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல கூட ஒத்துக்கலாம். இப்ப சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்புல 6 மாசம் அவகாசம்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? அதுல என்ன லாஜிக் இருக்கு? முடியாதுங்க. 2011 திமுக அருமையான ஆட்சி நடத்தினாங்க, அற்புதமான ஆட்சி. ஏன் ஆட்சி இழந்தாங்க? அந்த கடைசி வருஷம் தொடர்ந்து 6 மாசம் மின்வெட்டு. அன்னைக்கு அமைச்சரா இருந்த ஆற்காடு வீராசாமியை நாம எல்லாரும் குறை சொன்னோம். அன்னைக்கு நல்ல ஆட்சி, ஒரு ஆட்சி நடந்து கலைஞர் ஆட்சி இல்லை. ஆனா மின்வெட்டுங்கிறது 6 மாசம் தொடர்ந்துச்சு. இப்ப இந்த மின்வெட்டு ஆரம்பத்தில் சில காரணங்கள்ல அவரே சொன்னாரு. அதாவது அந்த அதிகாரிகள் சில செய்யற தவறுகள், அந்த அதிகாரிகள் யாருக்கோ சில கட்சிக்கு துணை போனாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்யப்பட்டு வருது. நம்ம ஒண்ணு மிகை மின் மாநிலம் இல்ல. இந்த 3 மாசத்துக்கு தான் அதிகமான கரண்ட் தேவைப்படும். அதாவது ஏற்கனவே வந்த கரண்ட் திடீர்னு குறையவும் செய்யல. திமுக ஆட்சியில வந்து கரண்ட் வந்து மின்சாரத்தை அதிகப்படுத்திட்டே வந்தாங்க. அது தொடருது. மின்வெட்டு பிரச்சனை இல்லை, மின்வெட்டு இல்ல, தனிநபர்கள் பிரச்சனை பண்றாங்க, அதிகாரிகள் பிரச்சனை பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல அரசுடைய அறிக்கைகளை வந்து திருடி வெளியில வந்தாங்க. அதுக்கு பேர் பால் கமிஷன் ஒன்று போட்டாங்க, ஞாபகம் இருக்காது? அது மாதிரி அரசு அதிகாரிகள் பலர் வந்து முந்தின ஆட்சிக்கு, அது அதிமுக ஆட்சியா இருக்கலாம், திமுக ஆட்சியா இருக்கலாம், அவங்களுக்கு ஆதரவா என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஆட்சிக்கு வரும்போது கையில கொடுப்பாங்க. அது மாதிரி மின்சாரமா இருக்கலாம், இப்படி பல காரியம் நடக்கலாம். அதுக்கு முன்னால ஒரே விஷயம், இன்னைக்கு அவங்க என்னென்ன செய்யறாங்கன்னா, காலை உணவு வந்து திமுக ஆட்சியில கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தை 8ஆம் தேதி விரிவுபடுத்திருக்காரு. அதே மாதிரி 2 மாசம் அந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. அதே மாதிரி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொன்ன பஸ் போக்குவரத்து நகரத்தில் இருந்து கிராமம் வரையும் கொண்டு போறாங்க. அதே மாதிரி ஊழலை ஒழிக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பேசக்கூடிய ஒரே விஷயம், 50-60 வருஷமா இல்ல, காங்கிரஸ் ஆட்சி, பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களோட ஊழல் ஓரளவுக்கு இருக்கு. ஆனா இங்க ஊழல் ஒழிக்கிறதுக்கான திட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க. பெருநகர் அடுக்குமாடி கூட்டத்தை எப்படி எழுதிப்படுத்துறது? இன்னைக்கு கான்ட்ராக்டர் என்ன சொல்றாங்க, நாங்க 30-40% கொடுத்தோம், இப்ப கொடுக்க வேண்டிய நிலையிலே அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த ஊழல் ஒழிப்புங்கிற அந்த ஒரு விஷயமே, அது மட்டுமல்ல 717 ஏதோ சொன்னாங்க மதுக்கடைகள், இன்னைக்கு நேத்தோட அது கரெக்டா முடிச்சிட்டாங்க. போன வாரம் 400 இருந்துச்சு, அந்த மதுக்கடைகளை மூடி இருக்காங்க. அதனால ஏதோ இந்த 1 மாசத்துல இதுக்கு முன்ன இல்லாத அளவுக்கு செய்யறாங்க. 5000 கோடி 5900 கோடி. சின்ன ஒரு உதாரணம் சொல்லிட்டு முடிக்கிறேன். மகாராஷ்டிராவில் 6 ஆண்டுகளா கொடுக்காததான் 1 லட்சம் வரை கொடுத்தாங்க. 1 வருஷம் 2 வருஷம் 6 ஆண்டுகளா கொடுக்காது. ஆனா இவர் வந்து 1 மாசத்துல 6 மாசமா கொடுக்க வேண்டியதை இன்னைக்கு கொடுத்திருக்காரு. அது 5900 கோடி. முன்னாள் முதல்வர் கலைஞர் என்ன பண்ணாரு, ஆட்சிக்கு வந்தவன 7000 கோடி அவரும் நீக்கினாரு. நான் எது நல்லதோ அதை நான் சொல்லித்தான் ஆகணும். சரி, வரேன்.